ஹலோ மாஸ்கீஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சம் ஏஐ மாடல்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணாதது தியரிட்டிக்கலாக பார்ப்போம். இதெல்லாம் வந்து அதர் ஏஐ மாடல்ஸ் லைக் ஸ்பீச் டு டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை ஸ்பீச் டு ஆடியோவாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். ஸோ ஒன் பை ஒன்னாக இப்போ பார்ப்போம். ஃபைன். கம்ப்யூட்டர் விஷனுக்குன்னு சில மாடல்ஸ் இருக்குது. ஓசிஆர்னால் உங்களுக்கு தெரியும், ஸ்பீச் அண்ட் கான்வர்சேஷன் ஏஐ. ஸோ ஹியூமன் ஓவர்சைட் இந்த மாதிரி நிறையா இருக்குது, இன்டெக்ரேஷன் பார்ட்ஸ் நிறையா இருக்குது. இதில் வந்து எந்தெந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபேஷியல் அனாலிசிஸ்க்கு நம்ம அமேசான் ரெகக்னிஷன் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது, அதாவது ஒரு சர்வீஸ் மாதிரி ஏடபிள்யூஎஸில், அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து சிவின்னு சொல்லுவோம், கம்ப்யூட்டர் விஷனுக்கு யூஸ் பண்ணுறது. ஃபேஷியல் அனாலிசிஸ் பண்ணும், அதாவது யூசர் வெரிஃபிகேஷனு, இதான் கரெக்டான யூசரா. ஸோ இட் வில் கம்பேர் அகேன்ஸ்ட் செலிப்ரிட்டி டேட்டா பேஸஸ் ஆர் கஸ்டம் ஃபெமிலியர் ஃபேஸஸ். ஸோ டேட்டா பேஸ், பொதுவாக டேட்டா பேஸ் என்னென்னலாம் இருக்கோ அதுக்குள்ளே கம்பேர் பண்ணிட்டு வரும். அப்புறம் வீடியோ அனாலிசிஸ் பண்ணும். எல்லாம் ஆல்மோஸ்ட் அமேசான் ரெகக்னிஷனுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ஜெண்டரு, அதாவது வந்து இப்போ ஒரு ஹியூமனை பார்த்தா அவன் ஜெண்டர் என்ன, அவன் ஏஜ் ரேஞ்ச் என்ன, அவன் வாட் கைண்ட் ஆஃப் கை இஸ் தட், அப்படி அவனுக்குன்னு ஒரு ஃபியூச்சர்ஸ் வச்சுருப்போம்ல. ஸோ அதெல்லாம் வந்து டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆயிருந்தால் அதை மேட்ச் பண்ணி எடுத்துகிட்டு வரும். இவ்வளோ தான். அடுத்து அமேசான் டெஸ்ட்ராக்ட் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா வந்து ஃபார்ம்ஸை வந்து கீ வேல்யூஸாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கும், அதை எடுத்து டைனமோ டிபியில் போடும். டைனமோ டிபிலனா ஃப்ரீ சோர்ஸ் உங்களுக்கு எதாவது வேணும்னா கசன்ட்ரான்னு ஒன்று இருக்குது, அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இந்த குறிப்பிட்ட டயக்ராம் பாருங்கள், டிரைவர் லைசன்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ணி ரிசல்ட் வந்து அவங்க டாக்குமெண்ட்டு ப்ளஸ் நேம் செக்ஸ் டிஓபி, உங்களுக்கு என்ன ஆப்ஜெக்ட் வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். நீங்கள் ஐ மீன் என்ன கீ நேம் வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். ஃபீச்சர்ஸ் ஓகே. ஸோ இதே மாதிரி நீங்கள் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸு, இன்வாய்ஸஸ் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணலாம். ஸோ இதை வந்து இப்போ நிறையா கம்பெனி வந்து வெறும் இதை மட்டுமே எடுத்து ப்ராஜெக்ட் எடுத்து நிறையா கம்பெனி பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, அமேசான் காம்பனன்ட்னு ஒரு டூல் இருக்குது. இது என்ன டூல்னு கேட்டிங்கன்னா என்எல்பி, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். ஃப்யூச்சர் ஃபோக்கஸாக இருக்கும், அதாவது கஸ்டம் கிளாஸிஃபை பண்ணும். ஓகே, இவங்கெல்லாம் இந்த ஒரு இதில் வருவாங்க, இவங்க எல்லாம் வந்து இந்த இதில் வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கம்ப்ளைண்ட் வர்சஸ் சப்போர்ட்டுங்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ டேட்டா வரது எப்போவுமே S3ல் ஸ்டோர் பண்ணிட்டு அதுலேருந்து வந்து காம்பனண்ட்டுக்கு அனுப்பி அது மூலிமா நம்ம டாக்குமெண்ட்டை டேக்ஸ் பண்ணலாம். அமேசான் ட்ரான்ஸ்லேட். ஸோ ட்ரான்ஸ்லேட் எதுக்குன்னா வந்து இப்போ வந்து நம்ம கூகுள் ட்ரான்ஸ்லேட் வச்சுருப்போம்ல, ஒரே சென்டென்ஸை எனக்கு வந்து தமிழையும் மாற்றணும், இங்கிலீஷ்லேயும் மாற்றணும், நீ ஹிந்திலையும் மாற்றணும் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அமேசான் ட்ரான்ஸ்லேட் கேஷுவலாக பண்ணிடும். ஏன்னா அவங்க வந்து குரூப் நிறையா டேட்டா பேஸ் வச்சு ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கான்ஃபிகர் பண்ணி ட்ரெயின் பண்ணி ஹேண்டில் பண்ணனால ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மை நேம் இஸ் மாஸ்கி பாய் அப்படின்னு அடித்தேன்னா அது வந்து ஃப்ரெஞ்சில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து அதுவே பார்த்துக்கும். ஸோ நோ இஷ்யூஸ் அட் ஆல். ஆனால் எல்லாத்துக்குமே காஸ்ட் இருக்குது. ஸ்பீச் டு டெக்ஸ்ட் கான்வர்சேஷன், இது வந்து பார்த்திங்கன்னா அமேசான் அலெக்ஸாலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அலெக்ஸானுவோம், அது ரிப்ளை பண்ணுவோம். ஸோ அப்படியே ஸ்பீச் டெவலப் பண்ணுவோம். அது என்ன பண்ணுவோன்னா அது உள்ளே என்ன நடக்கும்னா அதை அப்படியே டெக்ஸ்ட்டாக மாற்றி அதை வந்து ஏடபிள்யூஎஸ்க்கு அனுப்புவோம். ஏடபிள்யூஎஸ் திரும்பி வந்து எல்லா இட் வில் கோ சம் ஃபர்தர் ஸ்டெப்ஸ், ஒரு ப்ராசஸ் மாதிரி போயிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ரிப்ளை கொடுக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது அமேசான் டிரான்ஸ்கிரைப்னு ஒன்று. ஓகே, இது ஒரு சர்வீஸ் மாதிரி. ஓகே, தென் நவ் அமேசான் பாலினா என்னென்னா டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சாக மாற்றும். ஸோ டெக்ஸ்ட்டை வந்து எனக்கு இப்போ ஸ்பீச்சாக மாற்றணும் போகிறோன்னா யூ கேன் யூஸ் அமேசான் பாலி. இட்ஸ் லைக் ரிவர்ஸ் மாதிரி. ஸோ அமேசான் லெக்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அமேசான் லெக்ஸ் வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், பொதுவாக வந்து இப்போ டெலிகிராமில் பார்த்திங்கன்னா நிறையா சேட் பாட்ஸ் வச்சுருப்போம்ல, ஃபார் மூவிஸாக இருக்கட்டும். நிறையா பேர் வந்து இப்போ பாட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பாட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும். ஸோ அமேசான் லெக்ஸ் பார்த்திங்கன்னா இட் வில் பில்ட் சேட் பாட்ஸ் ஃபார் வாய்ஸ் அண்ட் டெக்ஸ்ட். ஸோ அதுக்கு தான் வந்து அமேசான் லெக்ஸ் யூஸ் பண்ணுவோம். A2L அப்படின்னு சொல்லுவோம், A2Iன்னு சொல்லுவாங்க. அமேசான் ஆகுமெண்டட் ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரெடிக்ஷன்ஸ்னு சொல்லுவோம்ல. ஸோ ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணுறது தான் வந்து இதோட மெயின் வேலையாக இருக்கும். ஓகேவா? AWS ஏஐ சர்வீஸு உள்ளே போயிடுச்சுன்னா ஹை கான்ஃபிடென்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸை மட்டும் பண்ணிவிட்டு, பொதுவாக அந்த கேம்பிளிங் மாதிரி சைட்ஸுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெடிக்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட் ப்ரெடிக்ஷனு, ஸோ அந்த மாதிரி ஹை லெவலில் பார்த்திங்கன்னா இது யூஸ் ஆகும். ஆனால் கண்டிப்பாக ஹியூமன் லூப் இல்லாமல் இருக்காது, ஏன்னா எவாலுவேஷனுக்கு கண்டிப்பாக ஹியூமன்ஸும் தேவைப்படும் இதுக்கு. ஸோ ஈகோசிஸ்டமோட சம்மரி பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம கவர் பண்ண எல்லா டூல்ஸும் வந்து இந்த கேட்டகரிஸ்குள்ளே தான் வரும், அதாவது விஷனு, ஸ்பீச்சு, லாங்குவேஜ், ஓவர்சைட்டு. ஸோ இந்த 4 கேட்டகரிக்குள்ளே தான் வந்து இது எல்லாமே வரும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா டு டெவலப் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் அப்ளிகேஷன் லாஜிக் மாதிரி.
ஸோ ஏடபிள்யூஎஸில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது கொஞ்சம் ஹெவி லிஃப்டிங் மாதிரி ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதெல்லாம் செப்பரேட் சர்வீசஸ் வேணும்னா நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம எண்ட் டிஸ்கஷன் பார்க்க போகிறோம் ஃபார் அமேசான் ஏஐ ப்ராக்டிஷனர். தேங்க்யூ மாஸ்கிஸ்.